கேகே நகர்ல டபுள் பெட்ரூம் வீடு வாடகை எவ்வளவு இருக்கும்? 15,000 16,000. கேகே நகர்ல ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட் 4,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தா காலி பண்ண வேண்டாம், சாவர வரைக்கும் வச்சுக்கலாம். எனக்கு தான் ஒரு வீடு கிடைக்கும். நீ பத்திரிகையாளர் கிடையாது, யூடியூப்ல தான் வேலை பார்க்குற பத்திரிகையாளர் நீ. இன்னொன்னு அந்த 4,000 சொல்றீங்கல்ல, மெயின்டெனன்ஸே அவ்வளோ இருக்கும் கேகே நகர்லாம். ஸோ அரசு இந்த பத்திரிகையாளர் கோட்டா இருக்குல்ல, மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் சங்கத்திற்கு தேர்தல் நடத்துவதற்காக இல்லை நிர்வாகம் செய்யறதுக்காக ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டது. அந்த குழு முதல்வரை சென்று சந்திக்கிறது. அப்படி சந்திக்கும் போது இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுங்களுக்கு வீடு கொடுங்க என்று சொன்னதும் சென்னை கேகே நகரில் ஒரு 22 வீடுகள் காலியாக இருந்திருக்கின்றன. அந்த 22 வீடுகளில் 11 வீடுகளுக்கு முதலில் அலாட்மெண்ட் போட்டுட்டு அடுத்த 11க்கு பின்னாடி போடலாம் என்று அரசு முடிவெடுத்து, சார் யார் கொடுக்கணும் லிஸ்ட் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு தானே சிஎம் பார்க்கறதுக்கு வந்தார். சார் யார் சார் லிஸ்ட்டுன்னு அசீஃப் கிட்ட கேட்குறாங்க. யார்? ஆளுங்கட்சியின் கூலிப்படை, அவர் தான் கூலிப்படை தலைவன் அசீஃப். அவருக்கு தான் அரசகவி என்றாமலாம் அவருக்கு தான் ஆதரவு. தம்பிக்கு தெரியாது சொல்கிறேன். அசீஃப் ஒரு 10 வருஷமாக அவர் ஒரு பத்திரிகையாளர் சங்கம் நடத்திட்டு இருக்காரு. மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம். மற்றவங்களாம் மாற்றத்தை விரும்பாத மாதிரி இவங்க ஒருத்தங்க தான் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அப்படி ஒரு சங்கம் நடத்திட்டு இருக்காரு. இடதுசாரி பின்புலம் கொண்ட சங்கம் என்று அதை சொல்லலாம். மக்கள் பிரச்சனைகளுக்காக, பத்திரிகையாளர் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர்கள், அதை மறுப்பதற்கு இல்லை. ஸோ இந்த அசீஃப் போய் என்ன பண்ணுறாரு, அவங்க சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் போய் இந்த 11 பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்றாரு. அதில் தகுதியற்றவர்கள் வீடு ஒதுக்கீடு பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம்.